லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, காசிஸ் தியரம், காசிஸ் இன்டெக்ரல் அது ரிகர்டன்ஸ் பண்ணோம். ஸோ அது காசிஸ் இன்டெக்ரல் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இன்சைட் சர்க்கிள் அந்த பாயிண்ட் இருக்கணும், அந்த பாயிண்ட் இருக்கணும். அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜெட் டிஇஜெட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதே காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்ம்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, f same f is analytical function inside the point and on the interval என்ன கிடைக்கும் integral over c f of z divided by z minus a into dz equal to 2 pi I into f of a. இது காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் அப்படின்னு என்ன கிடைச்சது? சேம் f of z ஐடியா தான். பட் இங்க என்ன கிடைக்கும்? integral over c f of z divided by z minus a whole power n plus 1 into dz equal to 2 pi I divided by n factorial into f n dash. Okay, f nth derivative of a. See இந்த மூணு ஃபார்முலா தான். சரி, நேற்று கிளாஸ் சரி, இன்னைக்கு கிளாஸ் சரி, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இது போயிட்டு இருக்குது. சரியாம்மா? இதுல என்ன டவுட் இருக்குதா? சரி, நேற்று கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். கரெக்ட்டுங்களா? அதாவது இன்சைட் இன்டர்வலா அவுட் சைடு இன்டர்வலா. சர்க்கிளுக்கு இன்சைடா இருந்தா வேல்யூ வரும், அவுட் சைடா இருந்தா 0 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க என்ன பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்சைடா இருந்தா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம டெரிவேட் பண்ணுவோம். சரி, இப்போ அதே ஐடியா nth டெரிவேட்டிவ் n+1 கான்செப்ட் வந்து நம்ம எப்படி ப்ராப்ளத்தை ரன் பண்றது அப்படிங்கிற क्वेश्चन இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சோ क्वेश्चन எப்படி கேக்குறாங்க? சேம் நேத்து கொடுத்த क्वेश्चन மாதிரி தான். யூசிங் காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா எவாலுவேட் integral over c z divided by z minus 1 the whole square into z plus 2 into dz. ஓகேங்களா? see இது எப்படி பார்க்கலாம். and இது also c ங்கற சர்க்கிள் கொடுத்துக்கறாங்க. where c is closed symbol closed வரும். modulus of z equal to 3/2. modulus of z equal to 3/2. solution. சரி, இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? எடுத்தபடி டினாமினேட்டர் டேர்ம் செக் பண்ணுவீங்க. அது என்னென்ன வேல்யூ z equal to பண்ணுவீங்க. z equal to 1 minus 2 ன்னு வருது. அடுத்து இந்த சர்க்கிள் டிரா பண்ணுவீங்க. இந்த சர்க்கிள் என்னது? ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1.5. அப்ப 2ங்கற பாயிண்ட் இங்க இருக்கும், 1ங்கற பாயிண்ட் இங்க இருக்கும், 1.5ங்கற பாயிண்ட் இங்க இருக்கும். அப்ப இங்க என்னாச்சு? 1.5 I. இங்க 1.5, இங்க பாத்தீங்கன்னா minus 1.5 I. அப்ப இந்த நாலு பாயிண்ட் தான் சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆயிட்டு போகும். 1.5ங்கற எங்கெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அந்த ஏன்னா ரேடியஸ் அதுனால நம்ம அந்த நாலு பாயிண்ட் மட்டும் இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி சர்க்கிள் டிரா பண்ணா போதும். சரியாப்பா? இது ஆல்ரெடி equal to z by z plus 2. ஆமா, ஏன்னா -2 எங்க இருக்குது? இங்க இருக்குது. -2 இங்க இருக்குதுனால outside the circle, therefore you can select the f of z value equal to z divided by z plus 2. இதுதான் நம்மளுடைய f of z ஓட வேல்யூஸ். சூப்பர், வெரி குட். சரி, இப்போ நமக்கு என்ன ஆகும்? அந்த இன்டெகிரல் பண்ண வேணும். அப்ப இன்டெகிரல் எப்படி பண்ணுவீங்க? இன்டெகிரல் ஓவர் c f of z divided by z minus a தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட் இருக்குது. கரெக்ட்டா? ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலேட் இருக்குது. அப்ப அதோட ஃபார்முலா என்ன? into dz. இது ஃபார்முலா என்னது? 2 pi I divided by n by 2. அப்ப 2 factorial into f dash of a. கரெக்ட்டாப்பா? இது டவுட் இருக்குதா ப்ளீஸ்? a வந்துட்டு 1. அப்ப z divided by z plus 2 divided by z minus 1 the whole square into dz equal to 2 pi I divided by 2 factorial வந்து only 2 மட்டும் தான். f dash of a. f of f யாரு? இவனுக்கு நாம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இந்த டேர்முக்கு நாம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? z divided by z plus 2 whole dash முடிச்ச பின்னாடி டெரிவேட்டிவ் முடிச்ச பின்னாடி என்ன பண்ணணும்? rt z equal to 1 ன்னு அப்ளை பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஸ்டெப் மூவ் பண்றேன்.
2 cancel ஆயிரும். That is equal to pi I into formula u dash Z v plus minus 2. u v dash divided by v squared at Mm. z equal to 1. That is equal to pi I. இங்க u வந்து even, v வந்து even. அப்ப அப்ளை பண்ணுங்க. u dash 1 Z plus 2 minus z divided by z plus 2 the whole square. கரெக்ட்டுங்களா? mm. At z equal to 1. Mm. z கட் ஆயிருமா? Mm. அப்ப என்ன கிடைக்குது? pi I 2 divided by z plus 2 the whole square at z equal to 1. z equal to 1 அப்ளை பண்ணுங்க என்னாச்சு? pi I 2 pi I by 9. 9. Super, very good answer. Any doubt? Mm-hmm. Doubt இல்ல. Mm-hmm. ஓகே, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். கரெக்டா? Mm. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருக்குது. இங்க வந்து 1 ஃபேக்டருக்கு தான வரும். நான் 2 ஃபேக்டர் படிக்கிறேன். டிவைட் பை n ஃபேக்டர் தானே. n வேல்யூ இங்க 1 தானே. n plus 1 வேல்யூ தான் 2. n வேல்யூ வந்து 1 அப்ப 1 ஃபேக்டோரியல். கரெக்ட்டா? அப்ப 1 ஃபேக்டர்னா நமக்கு வந்து இங்க 4 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? 4 அந்த 2 கட் ஆகுது 4 வந்துரும். 2 ஃபேக்டர் போட்டேன். அதனால அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இப்ப நானே தப்பு பண்ணும்போது அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நீங்க 2 இருந்துட்டே தான் இருக்கும். இந்த 2 வராது. இது வந்து 1 ஃபேக்டோரியல் வேல்யூ. சரிங்களா? ஓகே விடுங்க. Okay. Divided by 1 factorial. நான் n plus 1 ஓட வேல்யூ போட்டேன். n ஓட வேல்யூ தான் போட்டுக்கணும். நான் n plus 1 ஓட வேல்யூ. ஓகே. தேங்க் யூ. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. இப்ப அடுத்த ப்ராப்ளத்துக்கு மூவ் பண்ண போறோம். இல்ல சார். இது வரைக்கும் இல்ல. சரி, செகண்ட் क्वेश्चन அதோட நல்ல சூப்பரான क्वेश्चन. evaluate integral over c e power z divided by z into 1 minus z the whole cube where c is modulus of நிறைய क्वेश्चन இருக்குதுல modulus of z equal to 1 by 2 first question. Second question, modulus of z minus 1 equal to 1 by 2. Third question, modulus of z equal to 2. Modulus of z equal to 2. சரி, எப்படி ரன் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு சர்க்கிள் டிரா பண்ணுங்க. எந்த பாயிண்ட் இன்சைட் எந்த பாயிண்ட் அவுட் சைடு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே, செகண்ட் ஒன் ஓகே, தேர்ட் ஒன் மட்டும் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க z equal என்ன தெரியுது? z equal 0ங்கற பாயிண்ட் and z equal 1ங்கற பாயிண்ட் இருக்குது. கரெக்ட்டுங்களா? z equal 0 and z equal 1. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு சர்க்கிள் டிரா பண்ணிருக்கீங்க. சர்க்கிள் டிரா பண்ணும்போது 1/2 தான் ரேடியஸ். 1/2 ரேடியஸ். அப்ப 1 இங்க இருக்கு, 1/2 இங்க இருக்கு. கரெக்ட்டா? 1/2 I இங்க வந்து -1/2 இங்க -I/2. அப்ப சர்க்கிள் பார்த்தா இந்த சின்ன சர்க்கிள் தான் வரும், பெரிய சர்க்கிள் கிடையாது. இந்த சின்ன சர்க்கிள் தான் வரும். அப்ப நமக்கு z equal 0ங்கற பாயிண்ட் எங்க இருக்கும்? z equal 0ங்கிறது ஆரிஜின். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. z equal 0ங்கிறது ஆரிஜின். அப்ப இங்க z equal 0 இருக்கும். அடுத்து z equal 1ங்கற பாயிண்ட் இங்க இருக்குது. அதனால அத வந்து நம்ம கேர் பண்ணனும் அவசியம் கிடையாது. அப்ப இன்சைட் பாயிண்ட் மட்டும் வச்சுக்கணும். அப்ப நீங்க கேட் செலக்ட் தி f of z உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. f of z யாரு? e power z by z 1 minus z whole cube. divided by z into dz. dz இங்க விட்டுக்கிறேன். dz போட்டுக்கோங்க. that is equal என்ன கிடைக்குது? 2 pi I into டைரக்டா என்ன எழுதலாம்? f of a ன்னு எழுதலாம். here a வேல்யூ என்ன? இந்த கேஸுக்கு a வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான். கரெக்ட்டா? ஏன்னா 0 தான் இன்சைட் சர்க்கிள். அதனால இந்த கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா a வேல்யூ 0 தான். அப்ப 2 pi I into f of 0 ன்னு போடலாம். 1/1 அவ்வளவு. 2 pi தான் ஆன்சர். ஓ அப்படியா? மைனஸ் வருதுடா. மைனஸ் இருக்குல்ல. இல்ல பிளஸ் ஆனா சாரி. அப்ப e power 0 divided by 1 cube. கரெக்ட் தான். அப்ப 2 by தான் ஆன்சர். சூப்பர், வெரி குட். இதே மாதிரி ரெண்டு கேஸ் கொண்டாட போட முடியுமா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இங்க போட்றோம். என்னப்பா போட்டுருவியா? அந்த செகண்ட் கேஸ் என்ன நடக்குது, தேர்ட் கேஸ் என்ன நடக்குது அப்படியே போட்டுரு.
செகண்ட் கேஸ் வந்து z மைனஸ் ஒன்னு வந்துருக்கு கரெக்டா? அதனால கேர்ஃபுல்லா டயக்ராம் போடு. ஓகே. சர்க்கிள் போட்டு தான் ப்ராப்ளம் போடணும். சர்க்கிள் போடாம போட்டுறாத மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த தேர்ட் மாடல மட்டும் டயக்ராம் வேணும். தேர்டும் செகண்ட் மாடலோட டயக்ராம் போட்டு தான் போடணும். சரியா? டயக்ராம் போடாம போட்டுறாத ப்ராப்ளத்தை மார்க் கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் ஒரு நிமிஷம். நான் காட்டுறேன். அதாவது integral c e power z divided by z into 1 minus zt whole cube into dz. இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. இது செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன போடுறோம்? மாடுலஸ் ஆஃப் z minus 1 is equal to 1 by 2. இந்த கொஸ்டினோட ஆன்சர் இப்ப போட்டுட்டு இருக்கோம். ரேடியஸ் வந்துட்டு 1/2. சென்டர் பாயிண்ட் வந்து x minus 1 plus iy the whole modulus is equal to 1/2. அப்போ சென்டர் வந்துட்டு 1,0, ரேடியஸ் வந்துட்டு 1/2, இது 1, அப்போ 0.5, 1/2, 1.5, மேலே வந்துட்டு 1/2i, கீழே வந்துட்டு -1/2i. சார் அப்போ z equal to 0, z equal to 1. இது இன்சைடு. z equal to 1. அப்போ f of z is equal to e power z by z. சூப்பர், வெரி குட். Integral c e power z by z divided by 1 minus z the whole cube into dz. Integral c f of z by இது கிட்ட வச்சு 2 pi i divided by n factor. n factor னா 3 னா 2 போடுவோம் கரெக்ட்டா? 3 f of z is equal to சரி z minus a க்கு தான் ஃபார்முலா இருக்கு. இங்க 1 minus z a minus z ன்னு இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை அது இல்லை. ஃபார்மேட் ஓகே. அது உனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ மாத்தி போட்டாலும் மைனஸ் சைன் வரப்போகுது. நீ இப்படியே போட்டாலும் உனக்கு மைனஸ் சைன் வந்துடும். இப்படி போட்டாலும் மைனஸ் காமன் எடுத்து போடு. உனக்கு அதுதான் பிரச்சனைனா மைனஸ் வெளியிட்டு என்ன ஆகும்? இங்க ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் வந்துடும் கரெக்ட்டா? -1 கியூப் வந்து மைனஸ் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? ஓகே. ஓகே மைனஸ் Integral c f of z by z minus a மைனஸ் மேல into n போட்டுக்கோ. plus. மைனஸ் மேல போட்டுக்கோ சரியா? -1 போட்டுக்கோ சரியா? தப்பு கிடையாது. இல்ல அப்படியே வச்சுக்கலாம். இல்ல அது நீ சொன்னது கரெக்ட் தான். அது நெகட்டிவ் சைன் மிஸ்டேக் ஆகும். மைனஸ் போட்டா தான் உனக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும்னு நினைக்கிறேன். அப்படி கியூப் இருக்கிறப்போ ஓகே. z minus 1 the whole cube ன்னு போட்டு -1 the whole cube வெளில எடுக்கணும். ஆமா ஆமா அதுதான் கரெக்டானது. ஏன்னா அப்பதான் உனக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும். இல்ல நெகட்டிவ் வந்து மிஸ்டேக் ஆகும். சரிங்களா? ஓகே. மைனஸ் சைன் இங்க போடு. f of z integral c f of z by z minus a the whole power n plus 1 is equal to 2 pi I divided by 2 factorial into f double dash of a வா? ஆமா f double dash of a. செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? f double dash of a கரெக்ட். கரெக்ட்டா? z என்ன at z equal to 0 வா? இல்ல z equal to 1 கரெக்ட்டா? at z equal to 1. கரெக்ட்டாப்பா? கம்ப்ளீட் பண்ணு. 2 கட் ஆயிடும்.
ரெண்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு z equal to 1 அப்ளை பண்ணணும் சரியா? ரெண்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் சரியாப்பா? செகண்ட் ம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு z equal to 1 அப்ளை பண்ணணும். ம் ம் ஓகே சார். Z வேல்யூ என்ன சார்? z வேல்யூ 1 தானே? a ஓட வேல்யூ என்ன? ம் அப்போ z கியூப் மைனஸ் z ஸ்கொயர் மைனஸ் 2z². ஓ e பவர் 1 ஈயா? ம் ஸோ அப்போ f டபுள் டேஷ் ஆஃப் z வேல்யூ என்ன? சொல்லுப்பா z பவர் 4 வருதா? இது வருதா பாரு. z பவர் 4லாம் வரல சார். z பை 4 தான். டினாமினேட்டர் z பை 4. நியூமரேட்டர் இது கரெக்ட்டா? நியூமரேட்டரா? ஓகே. நியூமரேட்டர் கரெக்ட்டா? எனக்கு வந்துட்டு செகண்ட் z டெரிவேட்டிவ். கியூப் e பவர் z ம் மைனஸ் 3z ஸ்கொயர் e பவர் z ப்ளஸ் 2 e பவர் z. இவ்வளவு வருதா என்ன? ம் e பவர் z காமன் எடுக்கலாம். எல்லாத்துக்கும் e பவர் z காமனா இருக்கு. எடுத்துரு. z e பவர் z காமன் எடுக்கலாம். z இங்க z மைனஸ் 1 இருக்குதாண்டா கண்ணு. உனக்கு அப்படி இருக்குதோ? எனக்கு இங்க z மைனஸ் 1 சார் இருக்கு. நீங்க உள்ள சால்வ் பண்ணுங்க சார். நான் இங்க சால்வ் பண்ணி தான் இருக்கிறேன். z மைனஸ் 1 மைனஸ் 1 ஓ z ஸ்கொயர் இருக்குது அதுக்கு. இது ஓவரால் z ஸ்கொயர் இருக்குது கரெக்டா? ஓவரால் z ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் z minus 1 into 2z divided by z power 4. நீ சொன்ன மாதிரி ஒரு z காமனா எடுத்துக்கலாம். ஒரு z காமனா எடுத்தா நீ சொன்ன மாதிரி இது கட் ஆயிரும். இது கியூப் ஆகும். இதுல ஒரு z போயிடும். இதுல z வராது. அப்ப என்னாச்சு? that is equal to minus pi I e power z z squared minus சார் 2 0. ஆஹா 0 கிடையாது. minus 2z plus 2 which கரெக்டா இந்த 2 உள்ள போகுது இந்த மைனஸ் சைன் உள்ள போகுது minus 2z plus 2 divided by z cube கரெக்டாப்பா? சார் அங்க எனக்கு இது z ஸ்கொயர் மைனஸ் 4z வரல, எனக்கு 3z தான் வந்துச்சு. 3z தான் வந்ததா? ம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் b u டேஷ். இல்லடா கண்ணே இப்போ நீ u எது எடுத்த? மேல இருக்கிறது. அப்ப u dash என்ன ஆகும்? u dash என்ன? இதான் u dash. இது u dash கண்டுபிடிச்சு இது ஃபுல் டைம் u dash கரெக்டா தப்பா? ஓ நான் தப்பு பண்ணிட்டேன். கரெக்ட் கரெக்ட். இங்க வந்து +1 போட்டுருக்கணும். இங்க +1 போட்டுருக்கணும். கரெக்டா? அப்ப இங்க +1 போட்டா என்ன ஆகும்? இந்த இடத்துல +1 ஆகும். இந்த டைம் கட் ஆயிடும். அப்ப எனக்கு வந்து என்ன ஆகுது? -2z வராது. கரெக்ட்டுங்களா? -2z வராது. மைனஸ் z வருமா? ம். அப்ப இது கரெக்ட் ஆன்சர். கரெக்ட்டுங்களா? -2z + 2. அந்த மைனஸ் மிஸ்டேக்னால இதாயிடுது. இது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்ப என்னாச்சு? -pi என்ன வரும்? at z equal to 1 at z equal to 1. ஃபைனல் ஆன்சர் எழுதிருங்க. -pi e power z z squared minus 2z plus 2 divided by z cube at z equal to 1. At z equal to 1. Supply பண்ண என்னது? That is equal to minus pi I z equal to 1 e power 1 1 square minus 2 plus 2 divided by 1.
டிவைடட் பை 1ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ம் அப்ப அப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? That is equal to +2 -2 கட் ஆயிடும் -πiன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ம் -πiன்னு வரும். கிளியராமா? ம். பை ஐ பை 2 தான் சார் வரும். 2 ஃபேக்டோரியல். நீங்க ஒரு 2 எடுத்துக்கிட்டீங்க. 2 ஃபேக்டரியல் தான் மேல இருக்கிற ஒரு 2 கட் ஆயிருக்கும்ல. மேல வாங்க. 2 ஃபேக்டரியல் மேல ஓகே இருக்கிற ஓகே. 2πi divided by 2 ஃபேக்டரியல். இந்த 2 மைனஸ் 2 பை ஐ இன்டூ இ. அப்போ மைனஸ் பை ஐ இன்டூ இயா? -πi into e. இந்த e இருக்கு -πi into e. கிளியரா? அப்ப டெரிவேட்டிவ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேர் எடுத்து போடணும். சரியாப்பா? ம் அடுத்த கேஸ் அதை விட த்ரில்லிங்கான கேஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இப்போ தேர்ட் கேஸ் முடிச்சுட்டு நான் இருக்கிறேன். கரெக்டா? தேர்ட் கேஸ் முடிச்சுமா ஃபர்ஸ்ட் கேஸ் முடிச்சுமா? செகண்ட் கேஸ் தான். இதுதான செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் முடிச்சிருக்கோம். தேர்ட் கேஸ் பார்த்தலாமா? ம் தேர்ட் கேஸ் இதே ப்ராப்ளம் தான். இன்டெகிரல் ஓவர் c e power z divided by z into 1 minus zt whole cube into dz. என்ன கிடைக்குது? தேர்ட் கேஸ் வந்து மாலஸ் ஆஃப் z minus 1 equal to 1/2. இதுல பாத்தீங்கன்னா சாரி ஈக்குவல் டு 1/2வா? ஆமா, இது ஈக்குவல் டு 1/2 தான் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ ஈக்குவல் டு 1/2னா இது என்ன இது வரும்? நான் தப்பா போட்டுக்கிறேன். இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம். இந்த கேஸ் தான் நம்ம முடிக்கல. மாலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2ங்கிற கேஸ் தான் முடிக்கல. கரெக்டா? இந்த கேஸ் பாருங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுமே வரும். 2 பாயிண்ட் வரும்போது என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். சரியா? z equal to 2. மேலே வந்துட்டு 2i, கீழே மைனஸ் 2i. இல்ல ஆமா கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். அப்போ எல்லாமே சர்க்கிள்குள்ளே தான் வரும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ரெண்டுமே உள்ளதா வருது. கரெக்ட்டுங்களா? 2 பாயிண்ட்டுமே உள்ள வருது. இன்சைடு தான் சர்க்கிள். அப்ப ரெண்டுமே உள்ள வருதுன்னு என்ன பண்ணணும்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் போடணும். ரெண்டுமே உள்ள வருதா பார்ஷியல் ஃபிராக்ஷன். இது அப்படியே போட்டு கட்டுங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட். இப்போ இங்க f of z வந்து e power z. கரெக்ட்டுங்களா? f of z equal to e power z. அப்ப 1 divided by z into 1 minus zt whole cube equal to a by z plus b by 1 minus z plus c by 1 minus zt whole square plus d by 1 minus zt whole cube. கரெக்ட்டுங்களா? ம் அப்ப என்ன வருது பார்க்கலாம். 1 equal to a into 1 minus zt whole cube. கரெக்ட்டுங்களா? plus b into z into 1 minus zt whole square plus c into 1 minus z into z plus d into z. கரெக்டாப்பா? ஃபஸ்ட்டு டி ஈக்குவல் டு 1 வரும். z equal to 0 போடுங்க and z equal to 1 போடுங்க. z equal to 0னா a equal to 1 minus 1 தான். 1. ஏன்? ஓ சாரி, நான் அந்த மைனஸ் என்னே பார்த்து சொல்லிக்கிறேன். 1 தான். கரெக்ட் தான். அடுத்து d equal to 1 வரும். t equal to 1 தான். ஓகே. அடுத்தது z equal to any value. z equal to you taking any value. 2.
1 is equal to minus a. இல்ல என்ன போடுற அடுத்தது? இல்லை minus z equal to minus 1. இல்ல இஜெட் ஈக்குவல் என்ன எடுக்கிறீங்க? minus 1. -1 ம் அப்போ 1 ஈக்குவல் டு 8a. -8 8 8a. மைனஸ் மைனஸ் வருங்களா? ஓ ப்ளஸ் ஆயிடுதா? ப்ளஸ்னா ப்ளஸ் 8 8 இங்க என்னாகும்? -1 போட்டா minus 4b. -4b minus 2c. minus d. 8 minus 1 minus 4b minus 2c. 7 7 இந்த 4b 4b plus 2c is equal to 6. 2b plus c equal to 3. So 2b plus c equal to 3. இது ஈக்குவேஷன் 1. இன்னொரு வேல்யூ போடுங்க. இன்னொரு வேல்யூ இஜெட்க்கு எது ஒன்று போடுங்க. z equal to minus 2. மைனஸ்ல போட்டது உங்களுக்கு ஓகே -2 போடு. minus 2 na 27a. ம் 27 1 equal to 27a ம் minus 18b minus 6c ம் minus 2d. ம் 27 minus 18b minus 6c minus 2. ம் 18b plus 6c is equal to 24. 3b plus c is equal to 4. 3c plus equal to 4 அப்போ b is equal to 1, c is equal to 1. d equal to 1 and c equal to 1 எல்லாமே 1. கரெக்ட்டுங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ம் அப்போ அப்ளை பண்ணுங்க. அந்த இன்டெகிரல் பாட்டில் அப்ளை பண்ணுங்க. 1 divided by z plus 1 divided by 1 minus z plus 1 divided by 1 minus z whole square. 1 divided by 1 minus z whole cube. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்துருமா? எல்லாமே 1 1 வருது கரெக்ட்டுங்களா? அப்போ எல்லாமே இந்த மாதிரி டிவைட் ஆயிடுது கரெக்டாப்பா? இப்போ மைனஸ் சைன் போட்டுங்க. மைனஸ் சைன் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கங்க. சரிங்களா? எனி டவுட்மா? சரி ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும்? 2 pi I into f of 0 minus 2 pi I into f of 1 minus 2 pi I into divided by 1 factorial into f dash of 1 minus 2 pi I into f double dash of correct divided by 2 factorial divided by 2 factorial into f double dash of 1 correct ஆ டவுட் இருந்தா கேட்டுக்கோ. டவுட் இல்லைல? அப்ப
அப்போ என்னாச்சு, இந்த டைம் கட் ஆயிடும். எஃப் ஆஃப் இஜெட் வந்து இ பவர் இஜெட் தான் கரெக்டா? எஃப் ஆஃப் இஜெட் வந்து இ பவர் இஜெட் தான். அப்போ எஃப் டேஷ் ம். இ பவர் இஜெட் தான் வரும். அட் இஜெட் ஈக்குவல் அதுவும் இப்போ செட்டு தான். அட் இஜெட் ஈக்குவல் 1 தான் வரும். அப்போ இது இ பவர் இஜெட் அட் இஜெட் ஈக்குவல் டு 1 அட் இது இ பவர் இஜெட் இஜெட் ஈக்குவல் டு 0. கரெக்டாப்பா? அது 1 வந்துடும். அப்போ 2 பை ஐ சார் 2 பை ஐ காமன் எடுத்துக்கலாம். 2 பை ஐ காமன் எடுத்துக்கோ. 1 மைனஸ் இ மைனஸ் இ மைனஸ் இ. அப்புறம் கடைசி இதுக்கு மட்டும் இ பை 2 போடணும். சாரி இ பை 2 போடணும். ஆமாம், தேங்க்யூ. அப்போ என்னாச்சு? ஓ 2 பை ஐ பை 2 2 மைனஸ் 4e இல்லை 2 மைனஸ் 5e. டூ மைனஸ் 4 5e by whole divided by 2. அது கேன்சல் ஆயிரும். அப்போ 2 பை ஐ மைனஸ் 2 இருக்குது. அந்த 2 கேன்சல் ஆயிடும். கீழே டினாமினேட்டர் 2 இந்த 2 இந்த 2 கட் ஆகிட்டா அந்த 2 அது ஒரு பிராக்கெட் சால்வ் பண்ற பிராக்கெட் ரிமூவ் பண்றப்போ மறுபடியும் 2 பை ஐ 2 பை ஐ மைனஸ் 5 பை ஐஇ ஆன்சர். இல்ல அந்த 2 எல்சிஎம் எடுத்துட்டு என்னாச்சு சார்? அதான் சார், இப்போ பிராக்கெட் ரிமூவ் பண்ண தேவையா? பிராக்கெட் ஏன் மூவ் பண்ற? பிராக்கெட் படுக்கு அந்த பிராக்கெட் இல்ல சார், ஃபைனல் ஸ்டெப்ல பிராக்கெட் சார். புரியல கண்ணு. சார் இல்ல ஒண்ணும் இல்ல, இதோட ஆன்சர் முடிஞ்சா ஓகே கம்ப்ளீட் ஆச்சு. உனக்கு பாத்துக்க, கன்வீனியன்ட்டா பாத்துக்க. அந்த 2 மட்டும் கேன்சல் ஆகுற மாதிரி பாத்துக்கோ. ஓகே சார். டவுட் இருக்குதா? ம். சரி, இப்போ இந்த क्वेश्चन கொடுக்குறேன். இந்த क्वेश्चन நீ சால்வ் பண்ண பார்க்கலாம். நல்லா சூப்பரான क्वेश्चन. ஆக்சுவலா ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அப்புறம் போட வேண்டியதா இருக்கும். ஒரு क्वेश्चन உனக்காக எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் எடுக்குறேன். தான் மறக்காம எடுத்துக்கணும். சரி. இந்த क्वेश्चन ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். சால்வ் பண்ணுங்க, பொறுமையா சால்வ் பண்ணுங்க. So evaluate using Cauchy's integral formula. Integral over C z plus 1 d. நான் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரீட் பேப்பர் சென்ட் பண்ணியிருந்தேன் சார். ஆமாப்பா. அதுல கடைசி क्वेश्चனுக்கு அவரு தப்பா கரெக்ட் பண்ணி மார்க் போட்டிருக்காரு, இல்ல கரெக்டா தான் பண்ணியிருக்காரா? செக் பண்றேன். கடைசி क्वेश्चனுக்கு வந்து நீ நிறைய தியரிட்டிக்கல் விட்டுருக்கிற, அதனால மார்க் போட்டுருக்க. ஒரு தியரிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இல்ல சார், அவர் அதுக்கு எவ்வளவு போட்டிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चனுக்கு எனக்கு ஃபுல் மார்க் வரணும் சார். இப்போ கேட்ட கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுத்துட்டாரு. என் ஃப்ரெண்டும் நானும் ஒரே நோட்ஸ்ல தான் படிச்சோம். அது கொடுத்துட்டாரு. ஆனா அவர் மத்த क्वेश्चन செக் பண்ணி ஏதாச்சும் மார்க் போட்டிருந்தா